வணக்கம், இது நம்ம பாலிட்டி ஹப். நான் உங்கள் அஞ்சு. 2017ஆம் ஆண்டு 7 வயது சிறுமியை கற்பழித்து கொலை செய்ததாக தஷ்வந்த் அப்படின்ற ஒரு பையன் கைது செய்யப்படுறான். அதன் பிறகு தற்போது 2025 போதிய சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுதலை செய்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்தான் தற்போது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 8 வருடத்துக்கு பிறகு எதனால அவன் கைது செய்யப்பட்டு எதனால இப்போ விடுவிக்கப்பட்டிருக்காரு, அவர் மேலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி விடுவிச்சாங்க, எப்படி 17 ஆதாரம் இருக்குன்னு கைது செஞ்சாங்க அப்படின்ற பல குழப்பங்கள் தற்போது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ 2017 என்ன நடந்தது, அதுக்கப்புறம் 18 திரும்ப எப்படி பெயிலில் போய் திரும்ப அரெஸ்ட் ஆனார், அண்ட் 25 எதனால சுப்ரீம் கோர்ட் தற்போது அவருக்கு விடிவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். February 5 அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு அந்த குழந்தை, அதாவது அந்த 7 வயது சிறுமி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அம்மா முன்னிலையிலிருந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போய் காய்கறி வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லி போயிருக்காங்க. போயிட்டு அவங்க திரும்ப வரும்போது ஒரு 7:15 அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியுது அவங்களுடைய குழந்தை மிஸ்ஸிங்கா இருக்குது அப்படின்ட்டு. அதன் பிறகு 1 மணி நேரத்துக்குள்ளேயே போய் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்றாங்க, என் குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்றாங்க. ஆனா 10 மணிக்கு மேலே தான், அதாவது 10 மணி அந்த டைம்ல தான் நைட்டு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் அந்த குழந்தைய எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி அவங்க இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்லயா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் February 7ஆம் தேதி போலீஸ் தஷ்வந்துடைய வீட்டுக்கு போறாங்க. போய் அவங்க வீட்டில் ஒரு அரை மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. தஷ்வந்த் வேலைக்கு போயிட்டு காலையில் 5 மணிக்கு வீட்டுக்கு வராரு. அதன் பிறகு போலீஸ் ஒரு 7:30 மணிக்கு போல அவர் வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா 11-12 மணி அந்த டைம்ல போலீஸ் வீட்டுக்கு அவர்கிட்ட கன்ஃபைன் பண்ணி அவர் தான் குற்றவாளி அப்படின்றத இது பண்ணி ஒரு பிளாங்க் லெட்டர்ல அவர்கிட்ட பேப்பர்ல சைன் வாங்கினாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதன் பிறகு அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படின்ட்டு சொன்னாங்க. தென் அந்த கற்பழிக்கப்பட்டு இறந்து போன சிறுமியோட உடல் அவங்களுக்கு கிடைக்குது. காலையில் February 8ஆம் தேதி 2017 காலை 9 மணிக்கு அந்த குழந்தையோட பாடி அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அந்த குழந்தை போட்டிருந்த ஆங்க்லெட்ஸ், அதாவது கொலுசு, இயரிங்ஸ், அண்ட் அந்த சம்பவம் நடக்கும்போது அக்யூஸ் பண்ணப்பட்ட தஷ்வந்த் போட்டிருந்த ஜீன்ஸ், டிஷர்ட் அண்ட் அந்த குழந்தையோட பேக் இதெல்லாமே தஷ்வந்துடைய வீட்டில் இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் தஷ்வந்தை நாங்கள் கைது செய்யோம் அப்படின்ட்டு கைது செய்கிறாங்க. அண்ட் இந்த கேஸ் மாங்காடு ஸ்டேஷனில் தான் ஃபைல் பண்ணப்படுது. அப்போது இதனுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருந்தவர் ரவிக்குமார் அப்படின்றவர். ஸோ அவரு VAO சுமதி அவங்களுடைய முன்னிலையில வச்சு இவர் இந்த குற்றத்தை அவர் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபர்ஸ் பண்றாரு அப்படின்ட்டு உடனே ஒரு ட்ரையல் நடத்தி கீழமை கோர்ட்லேயே ட்ரையல் பண்ணி உடனே இவரை கைது செய்யறாங்க அப்படின்றத பாக்குறோம். அண்ட் இந்த விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் அந்த குழந்தைய கற்பழித்து கொலை பண்ணிட்டு அந்த குழந்தைய அந்த குழந்தையோட பேக்ல வச்சு அந்த குழந்தைய அவன் வண்டியில எடுத்துட்டு போறான். போய் அங்க கடையில போய் பெட்ரோல் வாங்குறான். அந்த பெட்ரோல் வாங்கிட்டு அதற்கான கிரெடிட் பண்றது, இந்த காசு இதெல்லாமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதன் பிறகு அவன் போய் அந்த குழந்தைய எரிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா ஓகே, இதன் அடிப்படையில் நாங்கள் இது பண்றோம். அண்ட் ஒரு சாட்சி இருக்குது, அவன் குழந்தை கடைசியா தஷ்வந்த் கூட தான் விளையாடிட்டு இருந்ததை பார்த்தோம் அப்படின்ற சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபைன் பண்ணி அவரை ட்ரையல்ல ஜெயில அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் 2018 இடையில பெயில்ல வெளியில வர்றாரு. அவர் பெயில்ல வரும்போது அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய அம்மா கிட்ட பேசி ஏதோ சண்டை ஆகி அம்மா கிட்ட ஏதோ காசு நகையெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறமா அம்மாவை கொலை செஞ்சு அம்மா கிட்ட இருந்து வீட்டுல இருந்த நகையெல்லாம் திருடிட்டு இவர் அங்கிருந்து தலைமறைவாயிட்டாரு. அதுக்கப்புறமா போலீஸ் இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க, மும்பையில வச்சு கைது பண்றாங்க. அது 2018 டிசம்பர் 6ஆம் தேதி இவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அரெஸ்ட் பண்ணப்பட்டு திரும்ப ஜெயிலுக்கு கூட்டு வராங்க. அம்மாவுடைய கொலை வழக்கும் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தைய கொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவருக்கு மரண தண்டனை அப்படின்றத கோர்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு இந்த கேஸை மேல்முறையீடு பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது தற்போது சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டே இருந்தது. அண்ட் ட்ரையலும் அந்த 2018 டக்குன்னு ஸ்பீடி ட்ரையல் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு விஷயமா நடந்து அவரை கைது செஞ்சிருந்தாங்க. அண்ட் இப்போ திரும்ப இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வந்தப்போ இதுல பல லூப் ஹோல்ஸ் இதுல இருந்திருக்கு. சரியான முறையில விசாரிக்கல, இல்ல கரெக்டான எவிடன்சஸ் இல்ல, நிறைய விஷயங்கள் இதுல சேஞ்சிங்கா இருக்கு, எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா பண்ணீங்க, இல்ல இது பண்ணீங்க, அது நிறைய கேள்விகளை ப்ராசிக்யூஷன், அதாவது அரசு தரப்புக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அரசு தரப்புக்கிட்டையும் சரியான பதில் இல்லை அப்படின்றதுனால தான் இவரை விடுவிச்சாங்க அப்படின்ற விஷயம். ஸோ எந்தெந்த விஷயங்கள் ஜட்ஜ் நீதிபதிகள் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தஷ்வந்தும் அந்த குழந்தையும் வந்து தனியாக இருந்தாங்க அப்படின்றத போலீஸ் வந்து சொல்றாங்க. பட் அதை நேர்ல பார்த்த விக்டிம் அப்படின்றது யார் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதுல வந்து முருகேசன் அப்படின்ற ஒருத்தர் தான் அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா இதை அந்த குழந்தையோட அப்பா வந்து அவங்களுடைய அந்த சாட்சிகள் இருக்கும்ல என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல அந்த அப்பா வந்து அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. என் குழந்தைய வந்து தர்ஷன் கூட வந்து பார்த்தாங்க அப்படின்றத அந்த அப்பா வந்து சொல்லலாம். ஸோ எதன் அடிப்படையில வந்து நீங்க இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கு. ஒருவேளை முருகேசன் அவர்கள் பொய் சொன்னாரா, இல்ல முருகேசன் அவர்கள் சொன்னதை அவங்களுடைய அப்பா வந்து அதை நோட் டவுன் பண்ணலையா, இல்ல அவருடைய சைடை வந்து சொல்லும்போது குழந்தையோட அப்பா சொல்லலையா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் இங்க இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவரை கைது பண்ணீங்களே தவிர இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சாலிட் ஆதாரம் இங்க இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் கோர்ட் முன் வச்சிருக்காங்க. இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல போலீஸ் என்ன சொல்றாங்க, பாருங்க அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போதே தெரியுது அவர் ஒரு மாதிரி பயப்படுறாரு, ஒரு மாதிரி அவருடைய மூவ்மெண்ட் சரியில்லை, பார்வை சரியில்லை அப்படின்ட்டு சொல்லி அதை வச்சு இது பண்ணும் அப்படின்றாங்க. அதை வச்சு நீங்க எந்த அடிப்படையிலையும் ஒருத்தர் கைது செய்யவோ இது பண்ணவோ முடியாது, சந்தேகிக்கலாமே தவிர அவர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் நத்திங் ஸ்ட்ராங் டு ப்ரூவ் இட் அப்படின்றதுனால நீங்க வந்து இந்த விஷயத்தை நம்ம இதுல எடுக்க முடியாது அப்படின்ட்டு ரெண்டாவது விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க நீதிபதி. அடுத்தது மூன்றாவதாக கன்ஃபெஷனல் டிஸ்க்ளோசர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஷ்வந்த் வந்து நான் தான் அதை பண்ணேன் அப்படின்ட்டு ஒப்புக்கொண்டுட்டாங்க போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அவர் எந்த ஒரு ஜட்ஜ் கிட்டயோ மெஜிஸ்ட்ரேட்டியோ அந்த மாதிரி அவர் ஜட்ஜு கிட்ட கன்ஃபைன் பண்ணதா எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க சொல்றீங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்றதும் அண்ட் அந்த பேப்பர்ல வந்து சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுவும் ஒரு பிளாங்க் பேப்பர்ல சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்க உங்ககிட்ட கன்ஃபைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அது ஜட்ஜு முன்னாடி சொல்லலை அப்படின்றதுனால அதையும் வந்து கருத்துல எடுக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இன்னொன்னு அவர் வந்து குழந்தைய கொல்றதுக்கான யூஸ் பண்ண வெப்பன் இல்லை அந்த பெட்ரோல் கேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கே தவிர இது எதுவும் அவரை லிங்க் பண்ற விதமாக இல்லை, எல்லாமே உங்களுடைய ப்ரெடிக்ஷன் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க. அண்ட் எந்த ஆதாரமும் அந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல சர்க்கம்ஸ்டான்ஷியல் அந்த எவிடன்ஸுக்கும் இந்த ஆதாரமும் எந்த விதத்திலையும் தொடர்புடையதாக இல்லை அப்படின்றது. அண்ட் முக்கியமாக அவங்க அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த குழந்தையோட இயரிங்ஸ், ட்ரெஸ்ஸு, பேகு அதெல்லாமே வந்து பையனோட வீட்டுல இருந்து எடுத்தோம் அப்படின்னு. இதுல வந்து ஒரு ட்ரையல் வைப்பாங்க. விக்டிம் இருக்குல்ல, ஸோ விக்டிம் முடிய அந்த ரோயப் அப்படின்னு ஒரு நடக்கும் இல்லையா, ஸோ வந்து ஒரு 5 பேரை நிப்பாட்ட வச்சுட்டு யார் வந்து விட்னஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட இந்த 5 பேர்ல யாரை நீங்க பாத்தீங்கன்ற மாதிரி நிக்க வச்சு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தையோட அங்கேருந்து எடுக்கப்பட்டது இல்லையா அந்த இயரிங்ஸ், ஆங்கிள்ஸ், ட்ரெஸ் அதுவா இருக்கட்டும், அது கூட வேற ஒரு ஆடான ஒரு 5-6 ஐட்டம்ஸ் வச்சுட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்பாங்க இதுல எது உங்க குழந்தையோடது அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு ப்ரொசீடிங்ஸ் இங்க நடக்கல. போலீஸே அங்க ஒரு கம்மல் இதெல்லாம் இருந்தது, ஸோ அது வந்து இவன் தான் பண்ணியிருப்பேன் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்களே தவிர பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த ஒரு ட்ரையல் வந்து அங்க நடக்கல. ஏன் அது வந்து பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து கன்வெர்ஷனையும் இந்த எவிடன்சஸ் அதாவது அவங்க சொன்னான்னு சொல்றீங்க, உங்களுடைய நிறைய நிகமனங்கள் இருக்குது, ஆனா இது எதுவுமே எவிடன்ஸ் கூட ஸ்ட்ராங்கா மேட்ச் ஆகல. ஸோ கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இதை கரெக்டாக எப்படி கையாளணும் அப்படின்றத ப்ராசிக்யூஷன் போலீஸுடைய தரப்புலையும் அவங்களுடைய வழக்கறிஞர் தரப்புலையும் நீங்க வந்து அதை கரெக்டாக ப்ரூவ் பண்றதுக்கான விஷயத்தை வந்து நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் FSL அப்படின்றது ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்றது அப்படின்னா, கிரைம் அப்படின்றதுல கரெக்டாக டைரக்ட் எவிடன்ஸ் வந்து இல்லை அப்படின்றது. அது அந்த குழந்தையோட எலும்புல, அதாவது தொடையில இருந்த அந்த எலும்புல இருந்தா DNA எடுத்திருக்காங்க. ஸோ அது ஏன்னா பாடி எரிக்கப்பட்டுடுச்சு இல்லையா, ஸோ நமக்கு சரியான அந்த ஒரு முகம் இது கிடைக்காது அப்படின்னா அந்த தொடை எலும்புல இருந்தா DNA எடுத்து அந்த குழந்தையோட அப்பா கூட மேட்ச் பண்ணும்போது DNA மேட்ச் ஆகுது. ஆனா அதே நேரத்துல வந்து அந்த பிளட் டெஸ்ட், செமம் டெஸ்ட் இது எல்லாமே வந்து மேட்ச் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்குது. ஸோ சயின்டிஃபிக்கலி நீங்க பண்ணிருக்கீங்க, பட் இது அந்த பையனோட எந்த விதத்திலையும் மேட்சப் ஆகல அப்படின்ற விஷயம். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகிட்டயே அந்த DNA இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே விஷயத்த வந்து இவர்கிட்ட யாரு தஷ்வந்த் கிட்ட எப்ப பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாமே நடந்து ஒரு 3-4 நாட்கள் கழித்து தான் தஷ்வந்தோடைய பிளட்டா இருக்கட்டும், சிமம் டெஸ்டா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால இந்த டிலே? நீங்க பண்ணீங்கன்னா நீங்க உடனே பண்ணிருக்கணும், நீங்க ஏதோ புஷ் பண்ணி இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல கேஸ்ல இதை கொண்டு போனீங்களா அப்படின்றது தெரியல. ஸோ ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அப்படின்றதுனால நம்மளால இதை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சேமஸ் அதே தான், அரசு தரப்பு ஏன் ஸ்பீடி ட்ரையல் வந்து பண்ணீங்க அப்படின்றதையும் அவருக்கு வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்க கொடுக்கல. அதாவது தஷ்வந்துக்கு வந்து அவர் பேசவோ எதுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம ஒரு அவசர ட்ரையலா நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க. அண்ட் இது வந்து மகிழா கோர்ட்ல வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ அவருடைய உரிமை மறுப்பாக இது இருக்குது
அப்படின்ட்டு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சைடில் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அம்மா வந்து இவர் கொலை செஞ்சார் அப்படின்றது. ஸோ அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கும் போதிய ஆதாரம் இல்லை அப்படின்றதும், இதுக்கு வந்து பிறல் சாட்சியும் ஏற்பட்டதாக வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கு அந்த குழந்தையோட கேஸ்லையும் சரி, இதுலேயும் சரி, உங்ககிட்ட எவிடன்சஸ் இருக்குது, இது இருக்குது. ஆனால் அதுக்கு கனெக்டான பர்சன் தஷ்வந்த் தான் அப்படின்றத சாலிடான ஒரு எவிடன்ஸ் இங்கே இல்லை அப்படின்றதுனால இந்த கேஸ் வந்து நிற்காது அப்படின்ட்டு கோர்ட் வந்து இதை இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து ரவிக்குமார் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவரை வந்து படிமாற்றம் வந்து இடமாற்றம் வந்து செய்கிறாங்க. தென் விவேகானந்தன் அப்படின்றவர் தான் இதோடைய செகண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக வந்து அந்த இடத்துல வந்திருந்தாங்க. ஸோ இறுதியாக நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் மக்கள் இடையில கண்டிப்பாக வந்து ஒரு வருத்தத்தையும் மக்களை வந்து சென்டிமெண்டலி இது பண்ணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு, ஆனால் அவன் வந்து அந்த தஷ்வந்த் அப்படின்னு வந்து விடுவிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சென்டிமெண்டலி யோசிப்பாங்க. மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கும். அதிருப்தி சென்டிமெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு கோர்ட்டால் கரெக்டான எவிடன்ஸ் இல்லாத இடத்துல இதை வந்து எடுத்துட்டு போக முடியாது. உண்மையிலேயே அவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னா எங்களால் அதை இது பண்ண முடியாது. ஸோ கரெக்டான எவிடன்சஸ் வந்து ப்ராசிக்யூஷன் கனெக்டோடு அதை வச்சிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் அவரை தண்டிச்சிருக்க முடியும். ஸோ எங்களால் மக்கள் மாதிரி சென்டிமெண்ட்டும் இதுவும் அஸ் எ லாயர் எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னால நோ எவிடன்ஸ் அப்படின்றதுன அடிப்படையில் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவரை தஷ்வந்தை வந்து அந்த கேஸ்லேருந்து வந்து விடுவிச்சிடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து சரியாக இது பண்ணியிருந்தாங்க, ப்ராசிக்யூஷன் சைடில் கரெக்டாக இருந்திருந்தா இன்னைக்கு தஷ்வந்த் உள்ளே இருந்திருப்பான் அப்படின்றதும். இன்னொரு பக்கம் எடுத்தோம் அப்படின்னா, ஒருவேளை அன்னைக்கு வந்து ஃபாஸ்டான ஒரு ஸ்பீடி ட்ரையலில் வந்து யார் மேலேயே அப்போ ரொம்ப ப்ரெஷர் இருந்தது கேஸுக்கு, குழந்தை அண்ட் ரேப் கேஸ் ப்ளஸ் இறந்திருக்கு அந்த குழந்தைய பேன் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னால ஒரு ப்ரெஷர்னால போலீஸ் டக்குன்ட்டு அந்த தரப்பில் வந்து அந்த தஷ்வந்தை வந்து கைது பண்ணிட்டாங்க, அவனுக்குன்ற ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஒரு ஸ்பீடி ட்ரையலில் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு இன்னொரு பக்கம் தஷ்வந்த் குற்றவாளியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை தஷ்வந்த் குற்றவாளியாக இருந்தும் அதை கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேஸும் இருக்கலாம் அப்படின்ற இரண்டு தரப்பு வாதங்கள் வந்து இங்கே வைக்கப்படுது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கும் இங்கே தஷ்வந்த் குற்றவாளியா இல்லையா அப்படின்றத நம்மளாலையும் வந்து உறுதிபூர்வமாக சொல்ல முடியல அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சில லூப் ஹோல்ஸால தான் சில கேசஸில் வந்து ஏன்னா எவிடன்ஸ்லாம் கோர்ட்டாலையும் எதுவும் பண்ண முடியல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான கேசஸ் வந்து சில லூப் ஹோல்ஸால் இப்படி தான் வந்து பயன் பண்ணப்படுது, இப்படி தான் வந்து என்னுடைய தீர்ப்பு வந்து முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 8 வருட காலம் அவன் வந்து தவறு செய்தான் அப்படின்ட்டு உள்ள ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் கோர்ட் அவரை வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையும் இல்லை அப்படின்றதுனால விடுவிச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. நன்றி.